சரியா? விளையாட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு ஒலிம்பிக் கிரவுண்ட் அமைக்கணும்னு சொன்னாரா? சொல்லுங்கள். திராவிட கட்சி சொல்லிச்சிங்களா? அமைச்சாங்களா? எவ்வளோ ஏமாத்துறது சொல்லுங்கள். நம்ம எவ்வளோ நாளைக்கு தான் முட்டாளாக இருக்கிறது? சரிங்களா? நான் குறையா சொல்லுங்கள், சொல்லாதீங்க, ஏமாத்தாதீங்க. எவ்வளோ வயிற்றுச்சு தெரியுமா உங்களுக்கு? ஏமாத்தாதீங்க. தேடி வரவனை கழட்டி ஏதாச்சும் அடிச்சுங்க, அடிங்க. போடவே போடாதீங்க, மாற்றி போடுங்க. அந்த டைம் திராவிட கட்சிக்கு போடாதீங்க. கல்வி எடுத்துக்கங்க. விவசாயத்தை பார்த்துட்டோமா? சரிங்களா? சரி, ஒரு சிறு தொழில் குறித்து கற்றுக் கொடுத்தாங்க. கம்பல்சரி ஒரு சட்டத்தை இயக்குங்க. ஒரு வருஷம் கம்பல்சரி விவசாயம். 17 to 25 வயசில் ஒரு வருஷம் விவசாயத்தை எல்லாத்தையும் கற்றுக்கணும். ஏழை பணக்காரன் சட்டத்தை போடு, விவசாயம் மதிப்பான், விவசாயம் தெரியும், மாற்று தொழில் கற்றுப்பான். ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு வேலையை விட்டுத்தோன்னா சாக மாட்டான். தன்னம்பிக்கை வரும். விவசாய தொழில் கண்டிப்பாக ஒரு வருஷம் மிலிட்ரி சர்வீஸ் மாதிரி சிங்கப்பூர் மாதிரி இங்கே விவசாயத்தை கற்றுக்கணும் சட்டம் போடுங்க. 17 வயசு தாண்டி காலேஜ் டைமில் 1 year கம்பல்சரி விவசாயம் கற்றுக்கணும். டைப்பிங் கற்றுக்கணும். சிறு தொழில் எல்லாமே கற்றுக்கணும். ஒரு பேசிக் நீடு. எலக்ட்ரிஷியன், ப்ளம்பரிங்க, சரிங்களா, ஏசி மெக்கானிக்கு, செல்லு மெக்கானிக், இதெல்லாம் ஒரு பார்ட் டைமாக ஒரு 10-15 தொழிலை கற்றுக் கொடுங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் பழச்சிப்பான். ஒரு பில்லு போடுறது 20,000 சம்பளம், டேட்டா என்ட்ரி பண்ண 20,000 சம்பளம், ஆனால் ப்ரொஃபஷனல் படித்தா 13,000 சம்பளம். இது எவனோ ஏமாத்துறது சொல்லுங்கள். நம்ம அப்படின்னா என்ன பண்ணணும்? கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு 10 திறமை வளர்த்துதான் நம்ம எவனும் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? அதெல்லாம் யார் தொழில் பயிற்சி புது புது தொழிலை வளர்த்து கொடுக்கணும் உறுதி இருக்கிற அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. இப்போ எங்கள் பாரிவேந்தர் சொல்லியிருக்காரு, தொழில் பயிற்சி மையம் மறுவாழ்மை அமைக்கிறன்றார். அவருக்கு ஓட்டு போடுங்க. நீங்கள் டிஎம்கே ஏடிஎம்கே போட்டிங்கன்னா பிச்சை தான் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதனால் தயவு செய்து தாமரைக்கு போடுங்க. அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட மக்களே, இப்போ இருக்கிற நம்ம ஓட்டு கேட்குற பாராளுமன்ற மிஸ்டர் திருமாவளவன் மதிப்புக்குரிய அவர்கள் வந்து நம்ம என்றைக்கும் பார்த்ததில்லை. அரியலூரில் ஒரு அவுட்டரில் ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்ட முடியல, ஸ்விம்மிங் பூல் 3 வருஷமாக தூங்குது, ஒரு ஜிம்மு 3 வருஷமாக தூங்குது. ஏன் அவர் நிதியிலேருந்து கட்டினான்னு எத்தனை கேள்வி கேட்டார் பாராளுமன்றத்தில்? சொல்ல சொல்லுங்கள். அவர் நிதி 17 கோடியில் என்ன செலவு பண்ண சொல்ல சொல்லுங்கள். எதுக்கு நம்ம அவருக்கு ஓட்டு போடணும்? எதுக்கு போடணும் அவருக்கு? எவ்வளோலாம் ஏமாத்துறது? தாமரைக்கு போடுங்க. இல்லை தப்புனா சொல்லுங்கள், பேசுவோம், ஆர்கியூ பண்ணுவோம். போடுங்க தாமரை, 5 வருஷம் போடுவோம். அது சரிலாம் அடுத்து வேலை போவோம். சரிங்களா? செய்யணும். அரியலூர் மாவட்டத்துக்கு ஒரு நல்ல தரமான சுத்தமான தண்ணி இருக்கா குடிக்கிறதுக்கு? ஃபேக்ட்ரிகள் வர இந்த நீர்மட்டம் ஒழிஞ்சு விட்டான், இயற்கை சூழ்நிலை அதிகரிச்சுமா? சரிங்களா? அடிப்படை தொழிலாம் சின்ன சின்ன தொழிலாம் கற்றுக் கொடுக்குமா? ஒன்றுமே இல்லையே. அப்புறம் எதுக்கு அவருக்கு நம்ம ஓட்டி போடணும் சொல்லுங்கள்? நான் ஒரு டைம் போய் அப்பாயின்மெண்ட் வாங்குறேன், நம்ம அளவு பண்ண கூட இல்லை. நான் ஓட்டு போட்டு நாசமாக போனேன். 40 வருஷம் என் குடும்பமே ஓட்டு போட்டு டிஎம்கே போட்டு பிச்சை தான் எடுக்கணும். தயவு செய்து சரித்திரமாக சொல்கிறேன், நான் இனிமேல் போட மாட்டேன். தாமரைக்கு தான் போடணும், போடுங்க. இல்லைனா நம்மளை பிச்சை எடுக்க விட்ருவாங்க. ஆரம்பிச்சுங்க. இது உண்மை.